யாம் தமிழ் ஃபவுண்டேஷன் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்கியாலஜி ஃபைண்டிங்ஸ், தொல்லியல் ஆய்வு தொடர்பாக இங்கு உங்கள் முன்னால் விளக்கங்களை கொடுக்க நாங்கள் கொண்டிருக்கிறோம். கீழடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிமு 700 ஆண்டுகள் என்று அந்த எழுத்துக்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நாகரிகம் சொல்ல போனா கிமு 1000 1500 வருஷம் சொல்லலாம். அது கூட இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் ஒன்றிய அரசால் கையெழுத்து பண்ணல. அதனால அந்த ரிப்போர்ட் ஆத்தென்டிகேஷனாக ஆகல அப்படி நிற்குது. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்லையும் 1200 வருஷம் கிமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் நமக்கு முழுசா அரசு வெளியிடல, பகுதி பகுதியாக தான் வெளியிட்டிருக்காங்க. மாநில அரசு ஒரு அருமையான விஷயத்தை செஞ்சிச்சு. அது என்னன்னா, சிவகலையில இரும்பு தொழில்நுட்பத்தை பற்றிய ஒரு டேட்டிங் உலகம் முழுக்க தரமான, அதுவும் குறிப்பா யூஎஸ்ல இருக்கின்ற லேப்ல கொடுத்து அதனுடைய காலம், தமிழர்களுடைய இரும்பு தொழில்நுட்பத்தினுடைய தொன்மையினுடைய காலத்தை கிமு 3350 வருஷம் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 5350 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுடைய இரும்பு தொழில்நுட்பம் மிகச்சிறப்பாக விளங்கியது அப்படின்னு. அப்ப ஏறக்குறைய தமிழர்களுடைய நாகரிகம் என்பது 7000 வருஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்ப தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய நாகரிகத்திற்கான அடையாளங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒரு ஹைபோதிசிஸ், அதை ஒரு கருதுகோளாக தூத்துக்குடியை சேர்ந்த ஆய்வறிஞர்கள் தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த சைட்டை யாம் தமிழ் ஃபவுண்டேஷன் நான் போய் பார்த்து வந்திருக்கேன். அந்த ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்கள் இங்கே நம்ம பேசுகிறோம். அந்த சைட்டில் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறையும் அங்கே ஆர்கியாலஜி வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, தோண்டிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற ஒன்றிய அரசினுடைய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே கிடைச்சிருக்கிற ஃபாசில்ஸ், அதாவது 3 குளங்களில் தமிழர்கள் கடல் நீரை கொண்டு அதாவது ஒரு சேனல் வழியாக ஒரு 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒரு கால்வாயை கொண்டு அந்த குளத்தில் தண்ணீர் விட்டுருக்காங்க. பக்கத்தில் அதை ஒட்டி இருக்கிற ஆறுகளிலிருந்து தண்ணீரை அந்த குளத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் இலக்கியங்களில் முன்னீர் பாசனம் என்கின்ற ஒரு சொல்லாடல் அடிக்கடி வருது. ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர், இந்த 3 நீராலையும் அந்த குளங்கள் நிரப்பப்பட்டு அங்கு சிப்பிகள், அதாவது முத்துக்களை உற்பத்தி செய்கின்ற சிப்பிகளை அங்க வளர்த்திருக்காங்க. அதனுடைய பாசில், அந்த சிப்பிகளுடைய பாசிலுடைய காலத்தை 8000 12,000 வருஷம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதுதான் எங்களை போன்ற ஆர்கியாலஜியில் ஆர்வமுடையவங்களையும் மெரைன் இன்ஜினியர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. 12,000 வருஷத்துக்கு அந்த தொழில்நுட்பம் இருந்தது அப்படிங்கிறத இன்னொரு அடிப்படையிலையும் தீர்மானிக்கிறோம். ராபர்ட் ஓரம் என்கின்ற ஒரு அதிகாரி, கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவர், அவர் ஒரு பெரிய ஆவணத்தை தயார் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த குளங்கள் எங்கெங்க இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன கால்வாய் வழியாக தண்ணீர் வந்துச்சுன்னு அந்த டாக்குமெண்ட் அடிப்படையிலையும் தமிழ் இலக்கியங்கள் அடிப்படையிலையும் ஒரு ஹைபோதிசிஸை உருவாக்கியிருக்காங்க. முத்துக்கள் இந்த 3 குளங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்குன்னு. அந்த குளங்களில் இருந்து எடுத்து சென்ற ஃபாசில ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டேட்டிங் பண்ணி 8000 12,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏறக்குறைய 15,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நாகரிகம் மிகச்சிறப்பாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனுமானிக்கிறதுக்கு வரோம். இது இந்திய வரலாற்றை, உலக வரலாற்றை திருப்பி போடுகின்ற ஒரு செய்தியாக இருக்கு. இது வரைக்கும் சொல்லப்பட்ட சுமேரிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் தாண்டி தமிழர்களுடைய கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற, குறிப்பாக சொல்ல போனோம்னா தூத்துக்குடி, கீழக்கரை, காயல்பட்டினம், இந்த பகுதியில் இருக்கின்ற நாகரிகம் என்பது ஏறக்குறைய 15,000 வருஷத்துலேருந்து 20,000 வருஷத்துக்கு நம்ம நகர்த்திட்டு போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி இடைச்சங்கம், முதல் சங்கத்திற்கு சொல்லப்படுகின்ற கபாடபுரம், தென்மதுரை அப்படிங்கிறதெல்லாம் இவங்க லொக்கேட் பண்ண விரும்புகிறாங்க, முயற்சி செய்கிறாங்க.
மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியர்கள் இந்த ஆய்வில் இருக்கிறாங்க. இதில் ரொம்ப குறிப்பாக தீவிரமாக நம்ம பொறியாளர் ராஜேஷ் செல்வரதி தான் இந்த ஆய்வு பண்ணி நிறைய டேட்டா எடுத்திருக்காரு. அந்த டேட்டாஸ் அரசு ஒரு ஆதாரங்களாகவும் எடுக்கலாம். அரசு இன்னைக்கு தோண்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய கணக்கு ஒரு 300 ஏக்கர்ல இப்ப 4 பேர் உள்ள போயிருக்காங்க. பட்டினமருதூர்ல இந்த சைட் இன்னைக்கு உலகத்தின் பார்வைக்கு போயிடுச்சு. பட்டினமருதூர் நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றியான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமாக பார்க்கணும். அந்த ஃபாசிலோட சாம்பிள்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ திரு ராஜேஷ் செல்வரதி அவர்கள் விளக்கம் சொல்லுவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் ராஜேஷ் செல்வரதி. என்னோட ஸ்போர்ட்ஸோட அவங்க நேற்று தருவக்குளம். இந்த தருவக்குளம் என்கிற பகுதி கீழ்பட்டம் என்று சொல்லப்படுகிற மறைந்து போன ஒரு நகரத்தோட டீட்டெயில்ஸ் வரைபடத்தை பார்க்குறோம். அங்கேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போது கீழ்பட்டம் என்கிறது கீழடி மாதிரி ஒரு ஆர்வத்தை குடும்பம் விஷயத்தில் இந்த டீப்பாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மின் பொறியாளரான என்னை ஒரு வரலாற்றோட ஆர்வத்தில் டெக்னாலஜி பயன்படுத்தி ஏஐ பயன்படுத்தி தேடுதல் பண்ணும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் நமக்கு லண்டன்லேருந்து கிடைக்குது. 5 வரைபடங்கள் கீழ்பட்டத்தை அந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். நகரங்களாக கொடுக்குறேன். அந்த கீழ்பட்டம் என்பது மார்க்கு போல சென்ற சிட்டி ஆஃப் கேள்விங்கிற நகரம். அப்போ அதே பிளேஸை பில்னி சொல்றாரு, கிபி 2ஆம் நூற்றாண்டு சொல்றாரு. கவாடாபுரம் அடித்த பிறகு உருவான மதுரை 4 கிளம்புன அந்த கடியப்பட்டினம், அதாவது கொட்டாரங்கிற இடத்துல 1200 ஸ்டேடியோ கடல் தூரம் தாண்டி போகும்போது அந்த இடத்துல மார்க் பார்த்தேன். அந்த கட்டமைக்கப்பட்ட மதுரையை பார்த்தாங்க. எக்ஸாக்டா அந்த தரவுகளும் பட்டியல் இறைவன் நிற்குது. அப்போ அவரோட கூட்டு கவாடாபுரம் அடித்த பிறகு உருவாக்கப்பட்ட மதுரை என்பது கிபி 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த ரீஜனில் இருந்திருக்குங்கிற ஒரு பாயிண்ட். அது போக திருநாவுக்கரசர் உலக பணி பண்ணதுக்குள்ள அந்த கோட்டுரை ஓவியம் அவர் இங்கெல்லாம் பதிய பாடம் பண்ணாரோ 7ஆம் நூற்றாண்டுல அந்தந்த ஸ்தலங்கள்ல ஒரு குறியீடு வைப்பாங்க. அவரோட துடைப்பாங்கட்டையும் அந்த முள்ளு கம்பி வைக்கிற பழக்கம் உண்டு. அந்த சிற்பத்தை இந்த பத்தினமுருக்கு அடுத்துள்ள 5 கிலோமீட்டர் மேற்க உள்ள கல்வெடுக்கிற இடத்துல பார்க்கணும். அது கல்வெடுக்கிற ஊர் என்னன்னா மடுங்கிற கான்செப்ட், கல்மடுங்கிற பேர் கல்மேடு மாறி இருக்கிற கல்வெட்டு புறமா நம்ம நிரூபிக்கிறோம். அந்த மடுங்கிறது என்னன்னா திருவிழா புறத்துல வர்ற மடுவில் சோழனை வதஞ்சிச்ச பக்கத்துல சிவபெருமான் அந்த மடுங்கிற இடத்துல சோழனை வதஞ்சிச்சு வேடரசம் போட்டு வந்தாங்கிறது வரும். அந்த வேடரசம்ங்கிறது வேடரத்தம். இன்றைக்கு வேடரத்தம் ஒரு இன்ஸ்டியூட் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல இருந்து 2 கிலோமீட்டர் தான் கல்மடுங்கிற ஊர் இருக்கு. எங்க சுத்தி பார்த்தாலும் அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். இது போக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் செக் டேமுக்கு தோண்டும் 10 அடி ஆழம் தோண்டும் போது 5 அடி கீழே 5 அடி உயரத்துக்கு 200 அடி நீளத்துக்கு ஒரு கோட்டை மண்ணில் இருக்கு. நாங்கள் டாக்கம் பண்ணியிருக்கோம். ஏஎஸ்ஐ கூட கொடுத்து ஏஎஸ்ஐ தாக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இந்த மண்ணில் இருக்குன்னு சொல்லும்போது எல்லா ரீஜனுமே பார்க்கும்போது இது தென்மதுரையா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ கவாடபுரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கவாடபுரம் காவாடம். அப்போ நுழைவாய்க்கிற அர்த்தம். அப்போ பாண்டி நாட்டின் நுழைவாய் கொண்ட நகரங்கிறதா குறிப்பிடுது. அப்ப அந்த கவாடபுரம் எந்த ரீஜனாக இருக்குன்னு பார்க்கும்போது இதுல குறிப்பிட்ட பில்லி குறிப்பிட்ட மாதிரி 3 துறைமுகங்கள், ஒன்று கொள்கி, இன்னொரு சோட்டுக்கிறாரு, மத்தியில் உள்ள துறைமுகம் சொல்றாரு, அடுத்து கீழக்கரை. இந்த 3 கிழமை மத்தியில் உள்ள துறைமுகம் தான் கீழ்கொண்ட நகரம். அந்த ரீஜன்ல நம்ம ரிசர்ச் பண்ணி போட்டுருக்கும்போது பிஎல்ஆர் ஏஜென்சி, லண்டனோட பிஎல்ஆர் ஏஜென்சி நேர்பாச லண்டன்ல பார்க்கும்போது ராபர்ட்டோட வரைபடத்தை கண்டுபிடிக்கும். 1717 மேப்ல அவர் 3 குளங்களை குறிப்பிடுறாரு. அதாவது ப்ரொடெக்டட் வே, அதாவது பாதுகாக்கப்பட்ட கலனி. ஐயா சொன்ன மாதிரி அழகான இலக்கியத்தை சொன்ன மாதிரி முத்துவிலை கலனி, முன்னீர் வரட்டி, அதாவது ட்ரை வாட்டர். அதை கொண்டு சாலினிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த ஈகோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணி முத்துக்கள் விளைவிச்சிருக்காங்க. அந்த இடம் அந்த ராபர்ட், இதே ராபர்ட்டோட 1775 வரைஞ்ச டிராயிங்ல இந்த டீட்டெயில்ஸ் இல்லை. அப்போ 1778 3 வருஷம் கழிச்சு வரைஞ்சவர். முக்கியமாக குறிப்பிட்டா இவர் ஜேம்ஸ் ரெண்டலோட ஃபாதர் ஆஃப் த சர்ச் ஆஃப் இந்தியாவோட இவர் குருநாதர். ராபர்ட்டர் அவரோட குருநாதர். அவரோட திறமையை நமக்கு குறைச்சி மதிப்பிட முடியாது. எக்ஸலண்டா வரைவு பண்ணி தங்க நாட்டோட மிலிட்டரி டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரெக்கார்டில் ஆவணப்படுத்தி பதிவு பண்றாரு. கீழ்படிச்சுக்கிற 1781 டாக்குமெண்ட் கம்ப்ளீட் பண்றாரு. கவர்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாமே டெக்னாலஜி டிஜிட்டலைஸ் ஆகிறதுனால நம்ம ஆவணத்தை எடுத்து கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அந்த வரைபடம் உண்மை. அது சயின்டிஃபிக் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். இன்ஃபெக்ட் ஆஃப் த டெஸ்டிக் லெட்டர் இளங்கோ ஐஎஸ்னால நாங்கள் ப்ரூவ் பண்றோம்.
ஏன்னா அது ஒரு ரிவர் வந்து நீங்க ஆப்ஷன்ஸ் செங்கோட்டிலிருந்து கிளம்புற நதி இந்த குளத்துக்கு பேரலாங்கிற ரிவர் வந்து நீங்க ஆப்ஷன்ஸ் அந்த ரிவரை ரீட்ராக்ட் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அதோட ஒரிஜினாலிட்டி ஸ்டடி பண்ணும்போது இன்ஃபரண்டாக யூஎஸ்சி காலேஜ் ப்ரொஃபஸர் பண்ணாலும் ஸ்டடி பண்ணும்போது பாஸ்ட் ரூட் ப்ரெசன்ட் பிளேசஸ் ப்ரெசன்ட் ஃபிசிபிலிட்டி எல்லாம் ஸ்டடி பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒத்துக்கிட்டாங்க. நான் 4 hours மீட்டிங் முடிச்சு பார்க்கும்போது ஓகே இந்த மேப்போட ட்ரஸ்ட் அவர் தான் எக்ஸாக்டாக கோஆர்டினேட்ஸ் வந்து கன்னியாகுமரி வந்து 8 டிகிரிலையும் பைபாரா 9 டிகிரிலையும் வெர்டிக்கல் லாங்கிடியூட் வந்து 70 டிகிரி குறிக்கிற ஒரே ஆள் வந்து ராவட்டோரம் பண்ணலாம். அவரோட எக்ஸலன்சி குறை சொல்ல முடியாது. இவர் எதுக்காக அந்த 3 குளங்களை வரைஞ்சா அந்த அப்போ 2000 வெள்ளத்தில் வந்து பட்டினமூர் பக்கத்தில் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அதை முன்னெடுத்து கொண்டு வந்து டிக்ளேர் பண்ண வச்சது நான் தான். ஒரு 300 ஏக்கர் அந்த ஊர் மக்கள் சப்போர்ட்டோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நம்ம அந்த ஊரில் இன்ஜினியர் கருப்பசாமி அந்த பட்டமூரோட நாகராஜன் போட்ட சமய நண்பர்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு போராட்டி எடுத்து 2 பெரிய லேண்ட்லார்ட்ஸோட மோதி எடுத்து அந்த இடத்த 300 ஏக்கரை கைப்பற்றி கொடுத்தோம். அந்த 300 ஏக்கரை எஸ்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 சாம்பிள் ஆர்டிஃபைஸ் எடுத்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து இப்போ பட்ஜெட் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த ரீஜன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி மனையூர்ல வந்து திடீர்னு கால் வருது. எங்க ஊர்ல வெள்ளத்தில் அரிசி போனது சிப்பிக்கா நிறைய தெரிஞ்சு பார்க்க போகும்போது யூஎஸ்சி காலேஜ் ஜாலஜி ப்ரொஃபஸர் கொடுத்து போறோம். ஏன்னா மத்தியில் துறை நிலத்தில் துறை எங்கதான் இருக்கு. அவர் பார்த்துட்டு சார் இது வந்து வெற்றி அவ்வளோதான் வந்து ஃபாசிலிஸ் ஆயிருக்கு அவ்வளோ மெரைன் ஸ்பீசஸ் அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறது சிஎம் வரைக்கும் அதை லெட்டர் கொடுக்குறோம். ஸ்பீசஸ் கலெக்ட் பண்ணி லெட்டர் கொடுக்குறோம். அப்போ பில் பண்ணி வாங்குறோம். வியாபாரத்தில் பில் பண்ணி வாங்குறோம். ஏன்னா எவிடன்ஸ் வேணும்னு வந்து அப்போ அவங்க ஒரு 6 பீசஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் தராங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது பட்டினமூரத்தில் ஒரு ஃபாசில்ஸ் இருக்கிறோம். கல்லா உருவான மீன் அதாவது வெட்டிவேட் ஃபிஷ். அது ஒரு ஃபிஷ் வந்து எப்படி வந்து காற்று போகாத ஒரு சூழ்நிலையில் மூடப்படும் போது கிரவுண்ட் லெவலில் வெக்டிசிட்டி கால்சியம் எடுத்து வெட்டிவேட் ஆகுற ப்ராசஸ். அதே ரீஜனில் வந்து அம்பர் எடுக்கிறோம். ரெசின் வந்து காஸ்ட்லியஸாக இருக்குது. எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 8000 வருஷம் 10000 வருஷம் அந்த டைம்ல வரும்போது இந்த சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சார்ட்ட சொல்லலாம் சார் சம்திங் டிஃபரெண்டாக தெரியுது. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சிஎம் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. கொச்சியோட சிஎம் வரைக்கும் இளங்கோ சார் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. டிலே ஆகுது. அப்போ சார் ஹிஸ்டரிக்கு ரெக்வஸ்ட் கொடுப்போம் சார். அதாவது சென்ட்ரல் ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஜிஎஸ்ஐ கொடுப்போம். ஹிஸ்டரிக்குள்ளே வந்தாங்க. அப்போ அவங்கள சார் நீட்டாக மென்ஷன் கொடுத்தாங்க. ப்ரோட்டோகால் கொடுத்தாங்க. 3 ரீஜன் பார்த்தோம். காயப்பட்டினம், பட்டினமருதூர், நம்ம மணியூர் 3 ரீஜன் பார்ப்போம். கிழக்கரை டிஸ்ட்ரிக்ட் வேறுங்கிறனால அந்த பக்கம் போகல. அப்போ இந்த 3 ரீஜனில் பார்க்கும் 3 ரீஜனில் ஃபாசில்ஸ் பார்த்தோம். மணியூரில் வந்து எக்ஸ்போஸ் ஆன இடத்துல வந்து ஹெவி ஃபாசில்ஸ் அது எல்லாமே செடிமெண்டரி ராக்ஸ். அந்த ராக்ஸ் தான் வந்து கிராஸ் எக்ஸலன்ஸ் பார்க்குறது எல்லாமே மெரைன் செடிமெண்டரி. காலகட்டம் வந்து கோலசினி அதாவது மிடில் கோலசினிங்கிறது அந்த 8000 to 10,000 காலங்கள் சொல்றாங்க. இது எந்த டைம்ல வருங்கிறது பார்க்கணும். இதுக்கு அடுத்து ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்தர் டீடைல் ஸ்டடி பண்றதுக்கு ஓஎஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், சீபோர்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து திருப்பி அவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா பண்ணுவாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க ப்ரொபோசல் வந்து அந்த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கொண்டு போய் ஆனரபிள் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து கோவிந்தரா யாராச்சும் வந்து ட்வீட் பண்ணாங்க. முக்கியமான பாசிட்டிவ் ஃபேக்ட் வந்து கண்டுபிடிச்சு பண்ணாங்க. ஃபர்தரா வந்து அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணாம அந்த சைட் அப்படி இருக்கு. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபர்தரா வந்து கேரி பண்ணி எடுத்து டிஸ்டர்ப் ஆகாத இடத்துல எக்ஸ்போஸ் ஆகாத இடத்துல எஸ்கேட் பண்ணி பார்க்கும்போது வாட் இஸ் டைம் லைன் அந்த நிரப்பப்பட்ட மண்ணோட காலகட்டத்தில் என்ன ஓஎஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த சிப்பிகளோட காலகட்டத்தில் என்ன பார்க்கும்போது டைம் லைன் பொருத்தி பார்க்கணும். இன்கேஸ் அதில் வந்து ஒரு மனிதனோட செட்டில்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண ஆயுதங்களோ ஏதாவது வெப்பன்ஸோ இதெல்லாம் எல்லாமே அடிச்சு கடவுள் கொண்டு போயிட்டு அடிச்சு கொண்டு போனதுனால அந்த வேற ஏதாவது பொருள் கிடைச்சுன்னா நம்ம ஐயா சொன்ன மாதிரி 10,000 to 12,000 காலகட்டங்கள் வந்து அந்த பேர் செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு கேனலை உருவாக்குறதுக்கு நம்மளோட என்ன ஆயுதங்கள் இருந்தது. இதை கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழக்கரையில் வந்து நம்ம தமிழக கையால் வந்து ஹைட்ரோடைனமிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிசம் 2ஐயும் கையாண்டிருக்காங்க. கீழக்கரையில் வந்து கேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த கரையில இருந்து தீவு வந்து அந்த வாழைத்தீவும் திவசியர் தீவும் வந்து கடற்கரையிலிருந்து தூரத்தில் இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அந்த கேனல் லென்த்தை கூட்டுறாங்க. 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கொண்டு போய் ஸ்டேட்டை வந்து கருப்படி பிரிக்கிறாங்க கீழக்கரையில். அதே பட்டமருந்து பக்கத்தில் வந்தீங்கன்னா தீவு வந்து க்ளோசஸ்டாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ் கொண்டு போகிறாங்க. அதை ரவுண்டாக பிரிக்கிறாங்க. டயாமீட்டர் அங்கே வந்து 6 கிலோமீட்டர் கீழக்கரையில், இங்கே 4 கிலோமீட்டர். காயல் பட்டத்தில் போனீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் என்ன காயல் பட்டத்தில் வந்து தீவு இல்லாத என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போனால் கடல் தண்ணி வந்து அதை கேனல் அஃபெக்ட் பண்ணும். ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கிடைச்சிட்டு சாம்பிள்ஸ் எல்லாமே 104 பீசஸ்மே வந்து அமைதியான சூழ்நிலையில் வாழ்ற
அந்த அந்த ஃபாசில்ஸ் அந்த அமைதி கிடக்குறாங்கிறதுக்காக அந்த கேமரா ஸ்டேட்டை கொண்டு போவாங்க, வளைச்சு கருவா கொண்டு போய் காயப்பட்டம் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துக்கிட்டு நம்ம பார்க்க தெரியும். அப்போ அதை வளைச்சு கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து என்னன்னா இது ஃப்ளூயிட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இந்த இன்ஜினியரிங் ஸ்டடி பண்ணாம இந்த விஷயத்தை வந்து அதில் வந்து கடல் மட்டம் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ கிட்ட காங்கிற விஷயத்தை முன்னீர் கோட்பாடாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஹைட்ரோடைனமிக்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஃப்ளூயிட் மெக்கானிசம் பண்ணியிருக்காங்க, ஐலாண்டு இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சு நியூக்ளியர் மிஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய இலக்கியத்தில் பார்க்குறோம். 500 அகநாட்டு எழுதுல வந்து சினைமுத்து முத்துக்கு வகையில் பார்க்கும் சினைமுத்து வருது. நியூக்ளியர் மிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நியூக்ளியர் மிஷன் வந்து இன்றைக்கு நம்ம பண்ணுறது மட்டும் இல்லை, ஜப்பான்காரன் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளும் பண்ணியிருக்கோம், நம்மளும் முத்துக்கு விளைவிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நமக்கு வந்து வெள்ளைக்காரன் கொடுத்த டாக்குமெண்ட் உண்மை, நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் பொய்யா இருக்கலாம், அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் உண்மை. அந்த டாக்குமெண்ட் மிலிட்டரி டாக்குமெண்ட் பார்க்கும்போது எக்ஸலன்ட் லாட்டிடியூட் லாங்கிட் கோஆர்டினேட்ஸ். இப்போ இதை வந்து மாநில அரசோ மத்திய அரசோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ப்ராப்பராக அதை வந்து ஜிஎஸ் அனலைஸ் பண்ணி மேப்பை ஓவர்லை பண்ணி ட்ரா பண்ணாங்கன்னா எக்ஸாக்டாக லொக்கேஷன் காமிச்சு கிட்டத்தட்ட அந்த கிழக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் டயமீட்டர் 6x18 36 சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு. அந்த ரேஞ்சில் வந்து ரிமோட் சென்சிங் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த கீழே உள்ள பெட்ரோட லெவல் தெரியும், பாசிலோட லெவல் தெரியும். இன்ட்ரெஸ்டிங்காக என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு இந்த இடத்துல தண்ணி டெஸ்ட் பண்ணோம். அந்த பாசில் கிடக்கிற இடத்துல ஸ்ப்ரிங் வாட்டர் தண்ணி செக் பண்ணோம், வெல் வாட்டர் தண்ணி செக் பண்ணோம். ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து கேஸ் குளோரைடும் சல்ஃபேட்டும் கம்மியாக இருக்குது, நெக்லிஜிபிள். அதே வெல் வாட்டரில் வந்து குளோரைடும் சல்ஃபேட்டும் ஜாஸ்தி இருக்குது, 290 அந்த ஃபேக்டரில் இருக்குது. அப்போ அது வந்து ஆக்சுவலாக வந்து ஆனையான்ஸ், சோடியம் குளோரைடு வந்து ஆனையான்ஸ், கேட்டையான்ஸ் மிஸ் ஆகுது. நார்மல் அனலைஸ் பார்க்குற மாதிரி பார்த்து கேட்டையான்ஸ் இல்லை. அப்போ நம்ம ப்ரொபோசர் சொல்கிறாரு இது கேட்டையான்ஸ் மிஸ் ஆகுது, அதாவது மெக்னீசியம், கால்சியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் கம்மியாக இருக்குது, அது வேற ஏதோ கேட்டையான்ஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது அந்த கேட்டையான்ஸ் என்ன நம்ம வந்து இசரிசி ரிப்போர்ட் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது புரோமைடு அயோடைடு ரெண்டையுமே அது குறிப்பிட்டு காட்டுறது செயற்கை தொழில்நுட்பம். அப்போ புரோமைடு அப்போ கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்த்தா அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்து புரோமைட் ஃபேக்டரி இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு அந்த புரோமைட் ஃபேக்டரி ரன் ஆகிட்டு இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் தான் பண்ணி பண்ணிருக்காங்க. இந்த புரோமைடு வந்து ஏன் அந்த இடத்துல வருது அப்போ என்னன்னா அந்த 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 கேட்க போயிருந்தோம்னா இந்த 8000 வருஷம் 10000 வருஷமா இந்த ஃபாசில்ஸ் வந்து மண்ணுக்கு போயிருக்கிறதுனால இது வந்து அரபுநேட்டை மாறிடுச்சு. அந்த அரபுநேட்ங்கிறது இன்ட்ரூஷன் ஆகுறது லீச் பண்ணுது. அந்த புரோமைடையோ அதர் கெமிக்கல்ஸ் லீச் பண்ணி கிரவுண்ட் வாட்டர்ல இன்ஜெக்ட் பண்ணுது. அதான் கிணத்துல மட்டும் வரது காரணம். அப்போ டாப் ரோஸ் மிக்ஸில் வரல, கீழே மட்டும் வருது. அப்போ என்னன்னா அந்த இடத்துல பெட்ரோல் ஃபாசில்ஸ் இருக்கு, நம்ம சாட்டியமாக கிடைக்குது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுச்சுன்னா இதில் ஒரு ஸ்டேட்டாக போன ரிவரை ரூட் மாற்றி கொண்டு போய் கல்மேடுக்கிற இடத்துல வந்து ஒரு 15 ஏக்கரில் மாட்டுக்கல்சிங் பண்ணி வந்துருக்காங்க. அந்த 15 ஏக்கர் மட்டும் ஃபாசில்ஸ் நாங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நாகோதாரம் மறைவட்டத்தில் ஸ்டேட்டாக போன அந்த 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 கல்லாறு வந்து இன்னைக்கு கல்மேடுகளை வந்து கொண்டிருக்காங்கன்னா அதே 6.6 கிலோமீட்டர் அது காயில் படத்தில் உள்ள விஷயத்தை இதில் அனலைஸ் பண்ணி பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அது பண்ண சக்ஸஸ் பண்ணாமல் பண்ணலே தெரியல. இதே மாதிரி செட்டப் தான் கொர்க்கையிலே நடந்துருக்கணும். கொர்க்கையில் வந்து அகலாரி பண்ணும்போது சிப்பிகள் எடுத்தாங்கல்ல, எடுத்த காரணம் வந்து ஏன்னா அப்படி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா தமிழனோட நாகரிகத்தில் வந்து ஒரு பெரிய ஆலயங்கள் மண்ணுகள் சொல்லும் போது வந்து பக்கத்தில் வந்து ஒரு பாண்டு மாதிரி ஒரு தெப்பக்குளம் மாதிரி வச்சு இன்னைக்கு நம்ம செயற்கை அலைவீடு வளர்த்த மாதிரி தமிழ் உற்பத்தி பொருளான முத்துக்களை வளர்த்துக்கலாம், அது அழைச்சிச்சு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராப்பராக டிஎஸ்சி வந்து ஸ்டாட்டிக் பண்ணாங்கன்னா, ஓஎஸ்எஸ் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதுலையுமே இல்லா ஸ்கிரிப்ட் இருக்கு. 3 டாட் 40 வீடியோவில் 3 டாட் இருக்கு. இவங்க ட்ரையாங்கிள்ஸை விட 3 டாட் ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த 40 வீடியோ 3 டாட் ஸ்கிரிப்டை என்னோட கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் பண்ண முடியல. அப்போ நான் படம் இருக்குது அட்லீஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்றது வாங்க மாட்டேங்காங்க. ஏன்டதான் பொருள் இருக்கு, என்னோட கஸ்டடி ஓன் கஸ்டடியில் வச்சிருக்கேன், வாங்க மாட்டாங்க. அவங்க மண்ணுக்குள்ள உள்ளதை மட்டும் அவங்க எடுக்காங்க, வெளியே வாங்க மாட்டாங்க. அப்போ ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா நான் அடுத்து ஃபர்தராக எடுக்கிறதுல மேனிஃபெக்ட் வருமோ அப்புறம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இப்போ அந்த வெறுமனை குறியீடை மட்டும் வச்சு கணக்கில் எடுக்கக்கூடாது. அந்த குறியீடின் பொருளோட காலகட்டத்தையும் கண்டிப்பாக சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் பண்ணணுங்கிறது என்னோட கோரிக்கை. ஏன்னா எழுதப்பட்ட எழுத்து வந்து பழைய பொருளையும் எழுதுக்கலாம். அந்த பழைய பொருளோட காலகட்டம் என்னன்னு தெரியாது. எழுத்தின் வடிவத்தை மட்டும் வச்சு காலத்தை கழிக்கக்கூடாது. ஒரு இன்னைக்கு ஒரு 500 வருஷம் முன்னாடி பாடப்பட்டில் பின்னால் எழுதிருக்கலாம், எழுதி பழகிக்கலாம், நம்ம ரஃபர் எழுதுற மாதிரி. அதனால எழுத்தின் வடிவத்தை மட்டும் வச்சு காலத்தை கணிக்கூடாது.
ப்ராப்பரா கார்பன் சொட்டினோம் அந்த காம்பினேஷன் சரி பண்ணணும்னு கோரிக்கை. அப்போ இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து தொழில் சான்றுகளும் பட்ட முதல்ல குத்தி இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துருக்கோம். பட்ட முதல்ல பாசஸ் எடுத்துருக்கோம், கிராஃபிட்டிஸ் எடுத்துருக்கோம், ஏகப்பட்ட ஸ்லாக்ஸ், ஐம் ஸ்லாக்ஸ், நான் ஃபரஸ் ஸ்லாக்ஸ், குறிப்பிட்டு சொல்லணும் ஃபவுண்டி ஸ்லாக்ஸ். பக்கத்துல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இந்த பனையூருக்கு அடுத்து வந்து ஒரு ஊர் பேர் வந்து இந்த பாண்டு முடிகிற இடத்துல மேல அடுத்த ஒரு நகரம் வந்து அந்த பகுதி இருந்தது. இப்போ நாட் ஒன்லி இந்த ஃபாசில்ஸ் ஒரு கல்ச்சர் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டு காயின் எடுத்துருக்கோம், சேர மன்னனோட காயின் எடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த காந்தூர் சாலையை கைப்பற்ற போகும்போது வந்து ராஜராஜன் போகும்போது வந்து அமரபயங்கர் மன்னனுக்கு தோக்கடித்தான். அப்போ வந்து அந்த அந்த சோழர்கள் காலத்துல வந்து இந்த பட்டபத்திரத்தை வந்து கேரளாந்தபுரம் குரங்குடி நாடு இருந்த பேர் வந்து கேரளாந்தபுரம் மாத்தாங்க சோழர்கள். அப்போ அந்த மோதரத்து பேர் வந்து மறண்டாரு. அந்த மறண்டாரு ஸ்கிப் ஆகி கங்கை கொண்டனோட சேர்ந்ததுல எந்த பீரியட்ல வந்து அந்த அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா அந்த குளம் உருவாக்கப்பட்டு 8000-12,000 காலகட்டம். ஆனா எப்ப அழிச்சதுங்கிறத நிர்ணயிக்க வேண்டியது ஜிஎஸ்டியோட கடமை. என்னோட வீடு கட்டி 200 வருஷம் இருக்கலாம், கடைசியா வீடு உடஞ்சு போய் 10 வருஷம் இருக்கும். எப்போ உடஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஜிஎஸ்டியோட கடமை. அவங்க வந்து ஆய்வு பண்ணும்போது தான் ஸ்டாட்டிக் ஓஎஸ்எல் பண்ணும்போது தான் அந்த சிட்டிகளோட கடைசியா எப்போ அழிஞ்சது. அப்போ வரலாறு நம்ம என்ன பார்க்கணும்னா 9th century வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு வருது. தீவை சரச மட்டத்தை பதிவு பண்ணாரு. 822 கொல்லமும் கூபமும் அழியுது. அதுக்கப்புறம் 825 கொல்லம் 1ங்கிற ஆண்டு வருது. கொல்லம் இங்கிலீஷுக்கு 825 கொல்லத்துல 1. அப்போ அந்த 822 அழிஞ்சது கொல்லமும் கூபம். கொல்லம் அழிஞ்சிட்டு ரைட் ஓகே, கூபம் எங்க இருந்துச்சு தெரியல. அப்போ வந்து அந்த அவர் கல்வெட்டு சான்று புறான்னு பார்க்கும்போது அங்க கல்வெட்டு சான்று பார்க்கும்போது வந்து அந்த அங்கோட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மார்க்கோல வந்துட்டு போன பிறகு நகரம் வந்து அழியுது 13th century. 1480 வந்து ஒரு ராமநாடு மேனல் புறா வந்து ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் குறுக்கிடது பண்ணிக்கங்க. அதாவது உங்களோட டெக்னிக்கல் வேர்ல பேசுறீங்க, இது எளியமே எல்லாருக்கும் கடத்திட்டு நான் தொகுத்து எளிமையா சொல்லிடுறேன். பேசும்போது சென்டரா வந்து ஒரு நிமிஷம் விஷயம் தண்ணி கொடுத்துருக்காங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி இந்த குளங்கள்ல தண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு குளத்துக்கு பக்கத்துலயும் ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்று நீரும் இந்த குளத்துக்கு போயிருக்கு. இலக்கியத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர், இந்த 3 நீரும் சேர்ந்து அந்த குளத்துல நிரப்பி அதில் வந்து முத்துக்களை உருவாக்குகின்ற சிப்பியை வளர்த்துருக்காங்க. அந்த முத்துக்களுடைய ஃபாசில் இன்னைக்கு ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்தது என்னன்னா, அந்த 3 குளங்களிலும் இருந்த ஃபாசிலை எடுத்து டெஸ்ட் பண்ணதனுடைய ரிசல்ட் வந்து 8000 இருந்து 12000 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன நம்ம இன்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா, டாக்டர் ராமசாமி வந்து நமக்கு பூம்புகாரை பத்தி ஒரு ஆய்வு கொடுத்துருக்காரு. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபண்டில் கடலுக்குள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ணி பூம்புகாருடைய காலம் என்பது 15000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூம்புகார் கடலுக்குள்ள போன பூம்புகார். அப்ப அதுவும் ஒரு கடல் நகரம். தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற இந்த கடல் நகரங்களும் நமக்கு கிடைச்ச டேட்டா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொடுத்த டேட்டு படி இந்த தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்ண இந்த மக்களுடைய நாகரிகம் 12000 வருஷத்துல இருந்து 15000 வருஷம். அப்ப இந்த கணக்குல பார்க்கும்போது தமிழர்களுடைய கடலை ஒட்டி இருக்கின்ற நகரங்களினுடைய நாகரிகத்தினுடைய காலம் என்பது 15000 வருஷத்துக்கு மேல. பூம்புகார் அதுக்கு ஒரு சான்று, இப்ப பட்டம்பெருந்தூர் ஒரு சான்று. இந்த 2 நகரமும் தமிழர்களுக்கு சொல்வது, இந்திய அரசுக்கு சொல்வது, உலகத்திற்கு சொல்வது, இங்கு ஒரு நாகரிகம் 15000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய மையக்கருத்து. இதுல இருந்து நான் வந்து ஒரு பொறியாளராக என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம வந்து நம்முடைய நாகரிகத்தை வந்து இனிமேல் எங்க தேடணும்னு சொன்னோம்னா, கீழடியை மட்டும் நம்பி இருக்க முடியாது, கடற்கரை ஓரங்களை தேடணும், இல்லைன்னா கடலுக்குள்ள போகணும். இப்ப நம்ம ஏற்கனவே குமரி கண்டம் அப்படின்லாம் வந்து சில விஷயங்களை நம்ம கருதுகோள் வச்சிருக்கோம். அதை குமரி கண்டம்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் வெளிநாட்டு அறிஞர்களுடைய கருத்து. அது குமரி நிலம், அந்த நிலம் கடலுக்குள்ள வந்து மூழ்கி போயிடுச்சு. அந்த தான் இவர் சொல்றாரு, 2 கிலோமீட்டருக்கு நாங்க நடந்து போறோம், ஒரே இதா இருக்கு. இந்த 3 தீவுகளை சொல்றாங்க. இப்ப இதுல என்ன நமக்கு மாநில அரசு செய்ய வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வச்சு ஆய்வு பண்ணோம்னா நம்மளால வந்து இந்த காலத்தை நிர்ணயிக்க செய்யறதுல தெளிவு வரும். இவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு,
குளங்கள் வெட்டப்பட்டு தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த குளங்கள் இருந்த காலம் வந்து 12,000 வருஷம். அப்போ குளங்கள் என்னைக்கு உடைஞ்சது, என்னைக்கு சிதைவு ஏற்பட்டதுங்கிற காலத்தையும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் குறிப்பிட விரும்புகிறாரு. ஆக நாம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் வந்து இந்த விஷயத்தை சரியாக மக்களிடம் எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த விஷயம் வந்து அரசுடைய பார்வைக்கு போகும். அரசு வந்து எடுத்து இந்த விஷயத்தை ஆய்வு பண்ணாங்கன்னா இந்திய வரலாறு மட்டும் இல்ல உலக வரலாறு மாறும். இப்போ நாம சொல்லிட்டு இருக்கிற சுமேரிய நாகரிகம், எஜிப்சிய நாகரிகம், இந்து சமவெளி நாகரிகம், இதுக்கெல்லாம் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மக்கள் வந்து நாகரிகமா வாழ்ந்துருக்காங்க. அது சிவகலையிலே நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 5350 வருஷத்துக்கு முன்னாடி எஃகு தொழில்நுட்பம் நமக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த காலம் வந்து 12,000 வருஷத்துக்கு மேலே போகுது. இதுதான் அதில் இருக்கிற சுருக்கமான விஷயம். தமிழ்லையும் நாங்கள் வந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம், ஆங்கிலத்திலையும் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு 15 டாக்குமெண்ட் வந்து ஒரு புக்காகவே எங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆர்வமுடையவங்க வந்து கேட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அதையும் படித்து பாருங்க. இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ராஜேஷ் செல்வரஜித்தை நீங்கள் நேரடியாக பேசலாம். ஃபாசில்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாசிலை தான் இதுதான் வந்து கல்கத்தா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டு. ஒரு அருமையான ரிப்போர்ட்டு. நம்ம பாலசுந்தரம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இந்த விஷயத்தில். அவர் இந்த ரிப்போர்ட்டை முதல்ல படித்த உடனே சார் இது வந்து அவ்வளோ ஜென்வினாக பண்ணியிருக்காங்க, அந்த ஆய்வு நிறுவனம் வந்து ரொம்ப ஆழமாக இதை படிச்சுட்டாங்க, பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி நமக்கு ஆதாரமாக இருக்குது. 2 விஷயம். ஒன்று ராபர்ட் ஓரத்தோடைய வரைபடம், இன்னொன்று ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொடுத்த ரிப்போர்ட் இலக்கியம். அதுக்கப்புறம் நம்முடைய இலக்கியம். இந்த இலக்கியத்தில் கூட நம்ம இதில் வந்து ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. குறிப்பாக ஜியாலஜிக்கல் ஸ்டடி தான் ரொம்ப இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ஜுவாலஜிக்கல் ஸ்டடி தான். ஆனால் ஜுவாலஜிக்கல் ஸ்டடியை வச்சு இந்த முழுசாக வெளியில் கொண்டு வர முடியாது. காலகட்டத்தில் கொண்டு வர்றதுக்கு ஜியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணணும். தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இந்த நகரத்தில் ஜியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணுறதுக்கான வேலையை செய்யணும். இப்போ எங்களுடைய யாம் தமிழ் ஃபவுண்டேஷன் வந்து ஆர் பாலகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பிச்சையப்பன், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருந்த தமிழ்நாடு அரசுடைய ஆர்கியாலஜி கன்சல்டன்ட் ராஜன், இவங்க 4 பேருக்கும் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம். இப்போ இன்னைக்கு கேட்கலாம். என்னுடைய பேர் சதாசிவங்க. நான் யாம் தமிழ் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்டிங்க. டாக்டர் பாலசுந்தரம் இந்த விஷயத்தில் குளோபல் எக்ஸ்பர்ட். அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் அறியப்படுறவர். இவர் வந்து யாம் தமிழ் ஃபவுண்டேஷனுடைய செயலர். அவர் வந்து நிர்வாக ரீதியாக அவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறவர் தேவராஜ். இந்த 3 பேரும் இந்த யாம் தமிழ் ஃபவுண்டேஷன் தான் நடத்திட்டு இருக்கோம். சார் வந்து இந்த சைட்டுக்கு என்னை கூப்பிட்டாரு. நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை போய் பார்த்தேன். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சுற்றி பார்த்தோம். பார்த்ததுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் அங்கே கொட்டி கிடக்கு. இந்த விஷயங்கள் வந்து அரசு தான் எடுத்து செய்ய முடியும். இப்போ எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து செஞ்சு ஒரு அளவுக்கு இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துருக்கோம். இனி மாநில அரசு மைய அரசு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை உங்கள் மூலமாக வைக்கணும். நீங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக எழுதுங்க. இதை பற்றியான டெக்னிக்கல் ரிப்போர்ட் இப்போ நாங்கள் கொடுக்குறோம். யாருக்கும் வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு இதாகவே போட்டு வச்சுருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படிக்கலாம். அதற்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாலும் எங்களை ஃபோனில் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். இப்போ ராஜேஷ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறது காத்துக்கிறேன். கல்கத்தாவில் மாற்றிட்டு போட்ட வச்சு நம்ம பசங்களோட எடுத்த கிராஃபிக்ஸோட கவர் ஹைட்ரோலிக்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு டீமெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த பசங்களோட கிளஸ்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7 வில்லேஜஸ் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் மூலமாக ரெக்கமெண்ட் இன்க்ளூடிங் கடலுக்குள்ள ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு 17 ஏக்கரோட சேர்ந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து டீம் பண்ணி சரி பண்ணும் போது கிளஸ்டரோட ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து ஒரு மிகப்பெரிய நகர சாலையை வந்து நம்ம வந்து உலக ப்ரூவ் பண்ணுறதுக்கு விருதை சான்ஸ் உடம்புல ப்ரூவ் பண்ணுறத மல்டிபிள் பிளேஸில் ப்ரூவ் பண்ணும்போது வந்து ஆவணம் வந்து நம்ம கீழே ஒரு கருத்து நின்றுட்டு கற்றுக்கொடுற மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ப்ரூவ் பண்ணலாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி டாக்டர் பண்ணி ஜிபிஎஸ் டாக் கூட கொடுத்துட்டோம். அந்த இடத்துல இன்டர்நெட் சரி பண்ணி எடுத்து இடங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை.
வேற சமயபுரத்துல கேட்டு கன்க்ளூட் பண்ணிடலாம். நன்னீர் மூட்டுகள் வளர்க்குறாங்கன்னா அது எவ்வளோ காலம் முட்டை மாறுறது ஆகும்? எதுவும் அதுக்கு எதுவும் கணக்கு இருக்கா? நானே சொல்லுவாங்க முத்து வளர்றதுக்கு 3 to 4 years சொல்றாங்க ஒரு period. அதிகபட்சம் நம்ம பழைய இடத்துல வந்து மக்களோட பையன் வந்து 4 years சொல்றாங்க. அதிகபட்ச ரெக்கார்டு லெட் வந்து 180 சென்டிமீட்டர் தான். சாரி 180 எவ்வளோ நம்ம எடுத்து 1 எவ்வளோ எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் காலேஜ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 3.5 year முத்தோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா அந்த முட்டையாக மட்டும் லார்வா மாறிச்சுன்னா அதோட டேட்டா வந்து வேற இடத்துக்கு மாற்றாது. அது வந்து ஒரே இடத்துல வாங்க அதோட சைன்ஸ். அப்போ இத்தனை இடத்துல கடல இருந்து 4 கிலோமீட்டர் தண்ணி ஒரே ரீதியில் இருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து நீண்ட காலமாக ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கு. அது வந்து யாரும் வீடு உள்ள 5 கிலோமீட்டர் போடல இது பண்ணாங்க. ஒரு நிலையான இடத்துல அது வாழ்ந்துருக்கு பல காலங்கள். டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு. குஞ்சில தரம் பெரிய சைஸஸ் தான் நம்ம இருக்கு. அப்போ ஒரு என்வரன்மெண்ட் வந்து அது இருந்திருக்கு. அதை வந்து